எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, லாராவெல்லில் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு லாராவெல் அப்ளிகேஷன் லாராவெல் 5.4 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு டெவலப்மெண்ட் சர்வரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே எங்கே நீங்கள் வந்துட்டு ஆர்டிசன் ஃபோல்டர் உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல இருந்துக்காங்க. ஏன்னா நான் 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாராவெல் 54 இருக்குது. அதுக்குள்ளே எல்வி நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் எல்எஸ் கமாண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிசன் கமாண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பிஹெச்பி ஆர்டிசன் கமாண்ட் சர்வ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே டிஃபால்ட் டெவலப்மெண்ட் சர்வரில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகே ஃபைன். இப்போது 8000 அப்படின்றதுல ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஏபிஐ பொறுத்தளவு நீங்கள் ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ வெப் அப்படின்னு 2 இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அப்புறம் நான் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். யூஸ்வலாக சும்மா எழுதுகிறேங்க. கெட் போஸ்ட் புட் டெலேட் பேட்ச் இந்த 5 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் மோஸ்ட்லி புட் கெட் போஸ்ட் புட் டெலேட் இந்த 4 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ச்ன்றது ரொம்ப ரேர் கேஸ் தான். இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்கிறேன். கெட் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறதுனா கெட் அப்படின்னாக்கா வாங்குகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு டேட்டாவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்றது கெட். போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து ஒரு புதுசாக ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறது. புட் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு இப்போ நான் அந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ரிசோர்ஸுன்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சாருங்க நான் அப்படியே டேட்டா பேஸ் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்கிட்ட இந்த டேட்டா பேஸில் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. அந்த ரோல்ஸ் டேபிளில் இது ஒன்று ஒரு ரிசோர்ஸ். இப்போ கெட் அப்படின்னாக்க இந்த எல்லா இப்போ வந்து எப்படின்னா கெட் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏபிஐ வச்சுக்கிட்டு இந்த ரிசோர்ஸஸ் கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கலாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் வேணும்னாலும் 1 அப்படின்ற ஐடியா பாஸ் பண்ணால் எனக்கு இந்த ரெக்கார்டு, 2ன்றது பாஸ் பண்ண அந்த ரெக்கார்டு, 3ன்றது பாஸ் பண்ண அந்த ரெக்கார்டு. அது வந்து கெட்டிங் இண்டிவிஜுவல் ரெக்கார்டு. அப்போ அது எல்லாமே கெட்டு. இப்போ புதுசாக ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போது வந்து புதுசாக வந்துட்டு நாளைக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரோல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்க அது வந்து போஸ்ட்டில் வரும். அப்போ போஸ்ட் ஏபிஐயில் நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணுவீங்க, நம்ம அதை இன்சர்ட் பண்ணுவோம். அப்போது புதுசாக ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது போஸ்ட்டு. நாளைக்கே அதில் ஒரு ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இல்லை. இப்போ இந்த இதில் வந்து எனக்கு ஐடி நேம் மட்டும்தான் இருக்குது. லெட்ஸே இப்போ நான் யூசர் டேபிள் போகிறேன் அப்படின்னாக்க இங்கே நிறைய டேட்டா இருக்குது. இப்போது நேம், இமெயில், ரோல் ஐடி, பாஸ்வேர்டுன்னு இருக்குது. இப்போ இந்த டீட்டெயிலில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் புட்டி ஏபிஐ யூஸ் பண்ணுவீங்க. பியூடி. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதுக்கு பேட்ச் ஏபிஐ யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது வந்து என்டையர் ரிசோர்ஸே சேஞ்ச் பண்ணாமல் அந்த ஒரு ஃபீல்டு வேல்யூ மட்டும் அப்டேட் பண்ணணும். டிலீட் ஏபிஐன்றது டிலீட் அது பேர்லேயே தெரியுது உங்களுக்கு, இந்த மொத்த ரிசோர்ஸுக்கு டிலீட் பண்ணுறது. ஓகே, அதில் ஒன்று இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ரோல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது போகிறதுக்கு முன்னாடி இப்போது இப்படியும் எழுதலாம். இது வந்துட்டு என்னன்னாக்கா ஜஸ்ட் க்ளோஷர் மெத்தடு. ஹலோ வேர்ல்ட் உங்களுக்கு வந்து இந்த ஏபிஐ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக எழுதலாம். ஏபிஐ டெஸ்ட். சூப்பர். அது வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போயிட்டு நம்ம கண்ட்ரோலர்லேயோ இல்லை ரிசோர்ஸஸ்குள்ளேயோ ரெபாசிட்ரிஸ் அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்லாம் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் சில விஷயங்கள் டைரெக்டாகவே நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த க்ளோஷர்லேயே எழுதி நம்ம அதை முடிச்சிடலாம். இன்கேஸ் அது கட்டாயமாக ரொம்ப கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன், அது வந்துட்டு கட்டாயமாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக நம்ம எழுதியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்காக இப்போ நாங்கள் வந்து டெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வேலை எழுதணும் அப்படின்னாக்க இங்கே வந்துட்டு ஆப்பில்
கண்ட்ரோலர் இங்கே இருக்கு இல்லைங்களா, HTTPக்குள்ள கண்ட்ரோலர். அதே மாதிரி ஆப்பில் சர்வீசஸ் அண்ட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லி 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், மாடல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மாடல். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓஆர்எம் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ரிலேட் மேப்பர் அப்படின்னு சொல்லி ஓஆர்எம் கான்செப்ட். இது வந்துட்டு லாராவெல்ல எலக்வெண்ட்ன்ற ஓஆர்எம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒன்று வரும். ஜெண்டுக்கு வேறு மாதிரி வரும், சிம்ஃபோனிக்கு வேறு மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு எலக்வெண்ட்ன்றது ஓஆர்எம். இப்போ நம்ம வந்துட்டு டைரெக்டாக எஸ்கியூஎல் கொரியெல்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டோம். இப்போ அங்கே இஎன்வி ஃபைலில் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் அங்கே. இது யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் போட்டுட்டு நம்ம அதுக்குரிய எலக்வெண்ட் கிளாஸஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச்சில் நம்ம டேட்டா எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவோம். எஸ்கியூஎல் கொரி எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஓகே ஃபைன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இங்கே வந்து கெட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது ரோல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. கெட் ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஏபிஐ நாங்கள் கால் பண்ணுறேன். க்ளோஷர் மெத்தட் இல்லை என்கிட்ட. நான் வந்து டேரெக்டாக டெஸ்ட் கண்ட்ரோலர் கெட் ரோல்ஸ், அதாவது இது எந்த கண்ட்ரோலரு இது வந்து எந்த மெத்தடு இது பாயிண்ட் பண்ணுது. இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட ஒரு 4 மெத்தட் இருக்குது. அதில் எந்த மெத்தடுக்கு பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, இப்போ நார்மலாக கோர் பிஹெச்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டாபேஸ் கனெக்ஷன்லாம் போட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஃபாரிச்சில் போட்டு ஒரு அரேயில் போட்டு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச்சில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல்ல உங்களுக்கு அவுட்புட்டை காமிச்சிடுறேன். இப்போ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். கெட் ரோல்ஸில் ஆப் ரோலில் ஆல் அப்படின்னு போட்டேன். ஏபிஐ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெட் ரோல்ஸ், ஏபிஐ கெட் ரோல்ஸ். பர்ஃபெக்ட். இப்போ என்கிட்ட 3 ரெக்கார்ட் இருக்குது டிபியில், அட்மின், ஆத்தர், ஸ்டாஃப்னு. அது அப்படியே இங்கே வந்துடுச்சு பர்ஃபெக்டாக. இதில் நீங்கள் என்ன லிஸ்ட்டு எனக்கு கிரியேட்டட் அப்டேட்டட்லாம் தேவையில்லை, ஐடி நேம் மட்டும் போதும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நிறைய இந்த கொரி இந்த இதுலேயே நம்ம இதில் நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு என்ன, இல்லை ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் வந்துட்டு யூஸ் கொடுத்து இங்கே லிங்க் பண்ணி விட்டுறேன், அதாவது இம்போர்ட் பண்ணிடுறேன். யூஸ் ஆப் ரோல். இப்போ ஒரே ஒரு மாடல் கிளாஸ் இருக்கிறதுனால நான் இங்கே வெளில கிரியேட் பண்ணியிருக்கேன். ரோல் அண்ட் யூஸர் இருக்கிறதுனால நிறைய மாடல் கிளாஸ் இருக்குனாக்கா ஆப்பு மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே ரோல் போட்டுருங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரோல்ன்ற மாடல் கிளாஸை ரெஃபர் பண்ணுது. இங்கேருந்து அதில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம அங்கே எடுத்துடுறோம். இது சிம்பிள் கெட் ரோல்ஸ். இப்போது எனக்கு வந்துட்டு இதில் எப்படி வந்துட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து ரோல் ஐடி பாஸ் பண்ணுறேன். எனக்கு அதுக்குரிய ஒரே ஒரு ரோல் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னாக்க, அப்போது கெட் ரோல்ஸ் அப்படின்றதுக்கு எல்லா ரோல்ஸும் வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ கெட் ரோல் அப்படின்னா அதுக்குரிய ஐடிங்க, அதாவது நம்ம இங்கே பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் இது ஆப்ஷனல் பேராமீட்டர்னாக்கா கொஷின் மார்க் மாதிரி வரும், அவ்வளோதான். இப்போ ரோலில் ஐடி பாஸ் பண்ணிட்டோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இது ஈஸியாக இப்போ நீங்கள் வந்துட்டு ஓஆர்எம் தெரிஞ்சால் தான் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, என்ன ஐடி வருதோ அந்த ஐடியை மட்டும் ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கெட் ரோல்ஸில் எல்லாமே இருக்குது. கெட் ரோலில் 3ன்னு கொடுக்குறேன், ஸ்டாஃப்னு வரும். இப்போ 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னாக்க ஆத்தர், 1ன்னு கொடுத்தேன்னா அட்மின் நினைக்கிறேன் அவர். ஸோ இதான் வந்துட்டு சிம்பிள் கெட் ஏபிஐ. இப்போ நீங்கள் போஸ்ட் ஏபிஐனாக்கா அதை ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். இந்த சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ரோல், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட் கண்ட்ரோலர் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிரியேட் ரோல் அப்படின்னு கொடுக்குறேன். ரோல் இந்த மெத்தட் இல்லை, நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் ஃபங்க்ஷன் create role. Okay, input equal to request
ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன், பார்ப்போம். இப்போ வந்துட்டு ரோல் அப்படின்றது போஸ்ட் மெத்தடுன்றனால ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ண முடியாது. இது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கிளைண்ட்டு தேவைப்படுது. இப்போ நம்ம எண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இதுதான் எண்ட் பாயிண்ட்டு. API ரோல் கெட்டுக்கு பதிலாக போஸ்ட் மெத்தடு. ஆத்தரைசேஷன் இங்கே எதுவும் தேவையில்லை. நம்ம வந்துட்டு ஒரு ஜேசன் ஃபார்மேட்லேயே அதை சென்ட் பண்ணுவோம். accept application JSON கண்டென்ட், அதாவது இது வந்து என்னன்னாக்க எனக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் நான் சென்ட் பண்ணுறேன். ஜேசன் ஃபார்மேட்டில் ரெஸ்பான்ஸும் எனக்கு அனுப்புங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு ஒன்று. இது வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம், ஒரு சாம்பிள் டேட்டா, அதனால் யாரும் எதுவும் ரிசர்ச் செய்ய வேண்டாம். பர்ஃபெக்ட். இப்போ நான் வந்து இங்கே அனுப்புகிற டேட்டாவை அப்படியே இங்கே வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ரோல் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரோல் என்னது, நேம் மட்டும் அனுப்புனா போதும். ஓகே, அப்போது ரோல் வருது. ஆக்சுவலாக நம்ம சில விஷயம் இந்த இது இப்போ இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் லெவலே இருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் சர்வீஸ்ன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு இந்த மாடல் ரோல் மாடலுக்கு இது ரோல் கண்ட்ரோலர்னு இருக்கணும், ரோல் சர்வீஸ்னு ஒன்று இருக்கணும், ரோல் ரெபாசிட்டின்னு ஒன்று இருக்கணும். இங்கேருந்து நம்ம ரோல் சர்வீஸை கால் பண்ணணும். ரோல் சர்வீஸ்லேருந்து ரோல் ரெபாசிட்ரி கால் பண்ணணும். ரோல் ரெபாசிட்ரியில் தான் இந்த டைரெக்டாக டேட்டாபேஸ் கூட டீல் பண்ணுற அந்த கிளாஸஸ் எல்லாமே அங்கே இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் இது ஏபிஐ அப்படின்றதுனால நான் டைரெக்டாக இங்கே எழுதிட்டுருக்கேன். இப்போ நான் அதை வாங்குகிறேன். இன்புட் ரோல் நேம்ங்கிறது ரோல் இப்படி பண்ணலாம். ரெண்டு வகையாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ரோல் ஈக்குவல் டு நியூ ரோல். இப்போ நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். $ரோல் நேம் ஈக்குவல் டு டாலர் இன்புட். இப்போ என்னவா வருது, நேம் அப்படின்ற வேரியபிளில் வருது. நேம் க்ரியேட் பண்ணிட்டேன். $ரோல் சேவ். சூப்பர். இப்போ நம்ம புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்னென்னு சேவ் பண்ணலாம். என் நேம்லேயே சேவ் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம டேட்டாபேஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சூப்பர், ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போது நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். கெட்டு ரோல்ஸ். ஓகே, 4 ரெக்கார்டுமே வந்துருச்சு. இதே தான் இதில் என்னன்னாக்க போஸ்ட்டுக்கு மேலே புட் அப்படின்னு போட்டு மிஞ்சி போனால் நம்ம அதோட ஐடியா சென்ட் பண்ணுவோம். அப்போது ஐடி 4 அப்படின்றத. ஸோ நான் வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இன்னும் அந்த ஐடி அந்த ஏபிஐ எக்ஸிஸ்டிங்காக இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிஐ ரோல் ஐடி heavy rain, right? Still raining. Yes man, that's why. இப்போ நான் அப்டேட் ரோல் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தட் இல்லை, ஃபங்க்ஷன் அப்டேட் ரோல். அந்த ஐடியை மட்டும் வாங்குகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ரோல் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறேன். அந்த ஐடி வர்றது இல்லையா. ஸோ நமக்கு இது வந்து இங்கே ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். பட் இங்கே வந்து ரிசோர்ஸை அப்டேட் பண்ணுறோம். அந்த ரிசோர்ஸ் இங்கே வந்துருச்சு. அந்த இன்புட் நேமை வச்சு இங்கே இது இன்புட்டை ரிசீவ் பண்ணுறோம். இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே
எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ரிசோர்ஸை எடுக்கிறோம். எடுத்து நேம் இங்கேருந்து டைனமிக்காக என்ன வருதோ அதை நம்ம வாங்கி சேவ் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட். ஸோ கெட்டில் 2, போஸ்ட்டில் 1, புட்டு 1 பண்ணியாச்சு. இப்போது ரோல் ஸ்லாஷ் ஐடி சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு கெட்டும் கெட் ஏபிஐ சின்டெக்ஸும் புட் ஏபிஐ சின்டெக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டில் ஸ்லாஷ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சுல்ல, இதே தான் கண்ணை மூடிட்டு நீங்கள் இதில் காப்பி பண்ணி போடலாம். பட் என்னன்னா புட் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அந்த ஏபிஐக்குரிய டேட்டா இது அப்டேட் ஆகிடும். ஐ திங்க் ஏதோ எரர்னு நினைக்கிறேன், இருங்க பார்த்துக்கலாம். அல்பட்ராஜ் ஏதோ எரர். புட் ரோல் ஸ்லாஷ் ஐடி ஓ நான் வந்துட்டு ஏபி இது அது வேறு கெட் ரோல்னு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கிறேன். நான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ரோல்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ரோல் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஜென்ரிக்காக இருக்கும். அப்போ வந்துட்டு கெட் புட் எல்லாமே சேமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஏபி ரோல் 1. ஏய் வாட் இஸ் தட்? எங்கள் ஹெச்டிடிபியில் ஹோஸ்ட் ஏபி ரோல் 1 ஜேசன். Okay, what is the error? Storage logs log. Aha. Undefined variable request. Oh. எப்போ எதுக்கு தான் ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, நம்ம அந்த ரிக்வெஸ்ட் இங்கே இன்புட்டை ரிசீவ் பண்ணுறோம், பட் ரிக்வெஸ்ட்டு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனே இல்லை. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்த ஃபைலில் எப்பொழுதுமே இங்கே இருக்கும். ஓகே, எப்பொழுதுமே எரர் வர்றது நல்லது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத 1ன்ற ஐடியை பாஸ் பண்ணி ஆல்பர்ட்ராஜன் பாஸ் பண்ணேன். ஸோ அட்மின்றது போய் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இதில் வந்து எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். கெட்டு போஸ்ட்டு புட்டு சில பேர் நினைக்கலாம், என்ன கெட்டு மட்டும் நான் ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ணுறோம், மற்றதெல்லாம் போஸ்ட்டு புட்டெல்லாம் போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் இதையுமே வந்துட்டு போஸ்ட்மேன் இங்கேயே டெஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் காமன். என்னென்னா இங்கே பாருங்கள், இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. கெட் போஸ்ட் புட்டு பேட்ச் டிலீட், இது 5 தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே நீங்கள் இப்போ என்ன கெட் ஏபிஐ ரோல்ஸ் இங்கேயே டெஸ்ட் பண்ணலாம் எல்லாத்தையுமே. இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே வரும். பட் என்னென்னா இங்கே கெட் ஏபிஐ தானே, இங்கே என்னத்தை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ சில இதெல்லாம் ஹெட்டர்ஸில் ஜேட்டபிலிட்டி டோக்கன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரிலாம் சில ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ சில ஏபிஐ நம்ம அப்படி பண்ணியிருப்போம். இப்போது இந்த இதில் பண்ணலை, மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெட்டபிலிட்டி டோக்கன் வச்சு பண்ணலாம். அந்த சமயத்தில் ப்ரௌசர் மூலிமா டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போது நம்ம இங்கே வந்துட்டு அத்தன்டிகேஷன் டோக்கன் கொடுத்து பேரர்னு கொடுத்து அந்த டோக்கன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். அது ஜெட்டபிள் டோக்கன் முடிச்சுட்டு அந்த வீடியோவில் போடுறேன். இது இப்போ நார்மல் கெட் ஏபிஐ எந்தவித ஒரு அத்தன்டிகேஷன் டோக்கன் தேவையில்லை அப்படின்னாக்கா வி கேன் டெஸ்ட் இட் ஃப்ரம் தி ப்ரௌசர். கெட் அடுத்து சிங்கிள் கெட்டு ஏபிஐ பார்த்தோம் அப்படின்னாக்க ரோல் /4 பர்ஃபெக்ட். 3 எப்படின்னா பர்ஃபெக்ட் வந்துருச்சு. போஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு, புட்டும் பண்ணியாச்சு. அடுத்து டிலீட், இதே சின்டாக்ஸ் தான் வரும். இதுக்கு பதிலாக டிலீட், எந்த ரோலை நம்ம டிலீட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான. ஸோ டிலீட் ரோல். ஓகே, இங்கே வந்துட்டு நமக்கு ரிக்வெஸ்ட் தேவையில்லை, ஐடி மட்டும் போதும். எந்த ஐடி வருதோ அந்த ஐடியை ஃபைண்ட் பண்ணி
delete அப்படின்னு பண்ணிடலாம். ஓகே, delete API role 4 அப்படின்றத டீல் பண்ணுவோம். பர்ஃபெக்ட். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சும்மா சக்ஸஸ் மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுக்கலாம், deleted அப்படின்னு. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணோம்னாக்கா API ரோல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். மேட்ச் role delete role ID delete ஆயிடுச்சான்னு பார்ப்போம். delete ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இதனால வருதா? ஓகே, ஓ ஷிட், என்னமோ நினச்சி என்னமோ பண்ணிட்டு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனாக்க நான் அதாவது delete பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் API போகிறதுக்கு கெட்டு நான் சூஸ் பண்ணணும். ஆனால் டிலீட்லேயே வச்சுட்டு நான் அதை ட்ரை பண்ணதுனால எனக்கு அது பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இப்போ எப்படின்னாக்க எனக்கு வந்துட்டு ஆத்தர் ஸ்டாஃப் ஆல்பர்ட்ராஜ் 3 இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் வந்து ஆல்பர்ட்ராஜ் 1ன்றதை delete பண்ண போகிறேன். அப்போது API role /1 ஓகே delete பண்ணிட்டேன். அப்போது கெட்டுன்னு போயிட்டு ரோல்ஸ் போனீங்கன்னாக்க மிச்சம் 2 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு API க்ரியேட் பண்ண போகிறேன். admin அப்படின்ட்டு. ஓகே பர்ஃபெக்ட். ஒரு ரெண்டுலுமே கிராஸ் செக் பண்ணலாம். admin API roles அடைச்சை போஸ்ட்டுக்கு நம்ம வந்து ரோல்ஸ் கொடுக்கக்கூடாது, ரோல் தான் கொடுக்கணும். அதனால என்னடா ஆச்சு. ஓகே இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இதே நம்ம வந்துட்டு கெட்டில் போயிட்டு API ரோல்ஸ்னு கொடுத்தோம்னாக்க லிஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். ஸோ நம்ம இதில் இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இது என்ன API யூஸ் பண்ண போகிறோம், அதோட API எக்ஸிஸ்டிங்காக இருக்கா இல்லையா, கெட்டாக போஸ்ட்டாக புட்டாக டிலீட்டாக ப்ராப்பராக அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நீங்கள் JWT டோக்கன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏபினா என்ன, ஏபி அதாவது ரவுட்ஸில் ஏபி இருக்குது, வெப் இருக்குது. இது வந்து என்னன்னாக்க என்ன சொல்கிறது, ஏபிஐன்றது வந்துட்டு அதான் 2 மிடில் வேர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஏபிஐ மிடில் வேர், இது வந்து வெப் மிடில் வேர். வெப் மிடில் வேர் அப்படின்னாக்க யூஸ்வலாக வெப் அப்ளிகேஷன், அதாவது ஃபார்மு டேட்டா அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது வரும். அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபார்ம் நம்ம லாரவெல்ல தான் வருதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுவாங்க, CSRF டோக்கன் சொல்லிட்டு. ஸோ அது வேறு எங்கேருந்தாலும் ஃபார்ம் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடும். அதுக்காக அந்த மிடில் வேர் இருக்கும். பை டிஃபால்ட்டாக இதில் உள்ள ஏபிஐ எல்லாமே அந்த ரவுட்ஸை கிராஸ் பண்ணி தான் வரும். அதாவது அந்த மிடில் வேரை கிராஸ் பண்ணி தான் வரும். இதில் உள்ள ரவுட்ஸ் எல்லாமே CSRF டோக்கனு இருக்குன்னு. அதே சமயத்தில் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா செஷன்லாம் எனேபிள் ஆயிரும் இந்த ரவுட்டு, அதாவது வெப் ரவுட்டு மூலிமா வந்தீங்கன்னா. இப்போ ஏபிஐ ரவுட்ஸுன்றது இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது வந்து ஸ்டேட்லெஸ். அதாவது யார் வேணாலும் எந்த கிளைண்ட் வேணாலும் எப்போ வேணாலும் இதை இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது சொல்லப்போனால் இது ஸ்டேட்லெஸ்ஸு, இது ஸ்டேட்ஃபுல்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு அதாவது யார் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறா அப்படின்றத சர்வர் சைடு இது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். வெப் ரவுட்டு மூலிமா எழுதணும் அப்படின்னா இது வந்துட்டு இது எந்த வித ஸ்டேட்டும் மெயின்டைன் பண்ணுது. ஒரு ரிக்வெஸ்ட் வருது போகுது, அவ்வளோதான். யார் ரிக்வெஸ்ட் பண்ணா அப்படின்ற எந்த வித இதுவுமே சர்வர் சைடு அதை வந்து ட்ராக் பண்ணாது. அதாவது நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்லெஸ்ஸும் ஸ்டேட்ஃபுல் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுனாக்கா இது ஸ்டேட்லெஸ் ஏபிஐ, இது வந்துட்டு ஸ்டேட்ஃபுல், அவ்வளோதான். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஒன்று ஒரு
மிடில் வேறு கிராஸ் பண்ண ஒரு நிமிஷம் இருங்க, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, ஸோ அது புரியும். கர்னல் ஆ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெப் அப்படின்ற அந்த இது எல்லாமே என்கிரிப்ட் குக்கீஸு, ஸ்டார்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை செக் பண்ணுறது, இந்த மாதிரி வெப் ரவுட் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணோம். ஏபிஐ வந்துட்டு ஜஸ்ட் த்ராட்டில், ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை ரிக்வஸ்ட் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரிக்வஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் டூ ரவுட்ஸ். இப்போ நீங்கள் கன்சோல் சேனல்ஸ் இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.